18/7/2026 காருண்யா 762 உண்டான ஒரு கேரளா கணிப்பை தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? அப்படி பார்த்தோம்னா நேற்றுக்கு வந்து என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு 37007 சி போர்டில் நம்ம 7 கொடுத்துருக்குறோம். சரிங்களா? ஆனால் சி போர்டு 0வும் கொடுத்துருக்குறோம். கரெக்டாக 4 நம்பருக்குள்ளார நம்ம 0 கொடுத்துருக்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே 7 3 அப்படியே ஏறிடுச்சு. மேலே 3ஆம் நம்பர் மேலே போயிடுச்சு. 7ஆம் நம்பர் அடுத்து வந்திருக்கு. அடுத்து 0 வந்திருக்குது. 370 வந்துருச்சு. சரிங்களா? ஆனால் இங்கே திரும்பி இருக்குது. அவ்வளோதான். 7 3 8 0ங்கிறது நமக்கு 3 0 கணக்கு பண்ணிக்கணும். சரிங்களா? அப்படிங்கும்போது 370 வந்துருச்சு. இப்படி ஏதாவது ஒன்று ட்விஸ்ட் பண்ணி அடித்தா தான் நமக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம 5 அடிப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். அதனால தான் 7 3 5ன்னு கொடுத்துருந்தேன். இல்லைன்னா 0 கொடுத்துருந்துருப்பேன். நல்ல ஒரு வின்னிங்காக இருந்திருக்கும். 5க்கு வருங்கிறதுனால தான் இதெல்லாம் கொடுத்துருந்தேன். இந்த பிசிக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, 8 2 8 7 அது ஏபிக்கு போயிடுச்சு. அது என்ன பண்ணியிருக்கிறான்னா, அப்படி 8க்கு பவர் 3 வச்சு 87 அப்படி 37ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஏபியில் வந்துருச்சு. ஆனால் வர வேண்டிய நம்பர் பிசியில். ஆனால் அது எப்படி தான் ட்விஸ்ட் பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணி விட்டு அடிச்சிருவாங்க. ஆனால் அந்த நம்பர் வருதுனாலே நம்ம இந்த மாதிரி உஷாராக இருக்கணும். ஓகேங்களா? அதுக்கு தான் அதெல்லாம் சொல்லுறது. சரி, நாளைக்கு உண்டான கணிப்புக்குள்ளே போயிடலாம். அது நம்ம இல்லாமல் டைரெக்டாகவே இதை டிஆர் கெஸ்ஸிங்கில் நம்ம அழகாக கொடுத்துருந்தோம். புக்கிங் போடுறவங்களுக்காக 370ன்னு சொல்லி கொடுத்துருந்தோம். ஆனால் அதில் அடிக்கலை. ஆனால் கேரளாவில் 370 அப்படியே வந்திருக்குது. ஓகேங்களா? நம்ம இதில் குரூப்பில் இருக்கிறவங்க அதை பார்க்குறவங்களுக்கு தெரியும். சரிங்களா? அடுத்து நம்ம நாளைக்கு பார்க்க போகிறோம். நாளைக்கு 18/7/2026 காருண்யா 762 டான் நம்பர். சரிங்களா? ஆள் போட பொறுத்தளவுக்கு 8 5ன்னு வருது. சரிங்களா? பவரில் 3 0 1க்கு பவர் 6. சரிங்களா? அந்த மாதிரி தான் வருது. போர்டை பொறுத்த வரைக்கும் 9 8. சரிங்களா? ஏ போர்டு. பி போர்டில் 4 2 வரலாம். சி போர்டில் 3 5ங்கிற மாதிரி கொடுத்துருக்குறேன். சரிங்களா? 3 5 வரலாம். ஆனால் நம்ம டோட்டல் சி போர்டுங்கிறது 3 5 2 1. சரிங்களா? 3 5 2 1. இதில் உங்களுக்கு வேறு ஏதேனும் டவுட் இருந்தால் நான் 4ஆம் நம்பரு கூட சி போர்டுக்கு வந்தால் வரலாம். அப்படி வந்துச்சுன்னா நாளைக்கு ஏவிக்கு இந்த நம்பர்கள் அந்த மாதிரி வரும்போது இந்த நம்பர்கள் வந்தால் வரலாம். சரிங்களா? பார்த்துக்கோங்க. சி போர்டு பொறுத்த வரைக்கும் 3 வந்துச்சுன்னா 963ன்னு வரலாம். 5 வந்துச்சுன்னா 075ன்னு வரலாம். இது ஒரு அடிஷ்னல் என்னென்னா, இந்த நம்பரை அந்த போர்டு பிரகாரம் அப்படி தூக்கி அப்படி அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு தான் நம்ம இந்த நம்பரை கொடுக்குறோம். சரிங்களா? 074ன்னு வரலாம் வந்தால். ஓகேங்களா? அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதேமாரி நமக்கு 2Dயை பொறுத்தவரைக்கும் நேற்றுக்கு இதில் 2 நம்பர் வந்துச்சு. சரிங்களா? நாளைக்கு இதிலேருந்தும் நமக்கு சொன்ன மாதிரி 7 8 இதெல்லாம் வருதுக்கு 8 டபுள்ஸாக வர்றதுக்கு நாளைக்கு ஒரு வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு ஏதேனும் இருந்தால் வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். 8ஆம் நம்பர் டபுள்ஸாக வருதா பாருங்கள். சரிங்களா? ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கிடச்சிருக்க நம்பர் இதான். சரிங்களா? 84 94 21 92 42 02 34 45. சரிங்களா? இதில் நம்ம கொஞ்சம் பார்க்கக்கூடியது என்னென்னா, கொஞ்சம் இந்த 6 இருக்குது, 0க்கு பவர் ஆச்சுன்னா 645ன்னு சொல்லி கூட வரலாம். சரிங்களா? அப்படி இல்லைன்னா 9க்கு பவர் 6ன்னு வச்சா 642ன்னு வரணும். சரிங்களா? 600 இந்த நம்பர்லாம் நம்ம எதுக்கு சொல்கிறோன்னா, ஒருவேளை வந்தால் இந்த மாதிரிலாம் வரலாம். ஏன்னா அப்படிங்கிறதுக்கு சொல்கிறோம். சரிங்களா? 6 4 5 இது 5ஆம் நம்பர் மட்டும் சி போர்டுக்கு நம்ம வச்சுக்கணும். சி போர்டு நம்பர் அப்படியே வச்சுட்டு மீதி நம்பர் நீங்கள் உல்ட்டா பண்ணி வச்சுக்கணும். 6 4 4 6 அந்த மாதிரி ஏதாவது உல்ட்டா பண்ணியே கண்டிப்பாக வைக்கணும். 4 6ன்னு வரலாம். இல்லைன்னா பி போர்டுக்கு 6 4 5ன்னு கூட வைப்பாங்க. சரிங்களா? அந்த மாதிரியும் ஆகலாம். சரிங்களா? பார்த்து ப்ளே பண்ணிக்கோங்க. டபுள்ஸு பொறுத்தவரைக்கும் 8 5 2 1 1ஆம் நம்பர் கூட பெண்டிங்கில் தான் இருக்குது. சி போர்டுக்கு வந்தால் வரலாம். பிசிக்கு இல்லைன்னா ஏசிக்கு வரணும். சரிங்களா? ஆனால் நாளைக்கு அடிக்கக்கூடிய டபுள்ஸு 8ஆம் நம்பர் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. பார்க்கலாம் நாளைக்கு எப்படி இருக்குது. ஒருவேளை மேலே இருக்க டபுள்ஸ் இல்லைனா கீழே பவர் நம்பர் கொடுத்துருக்கேன், அது வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு. சரிங்களா? 3 டிஜிட்டலில் பொறுத்த வரைக்கும் நம்ம பேட்டர்னில் கிடச்சது தான் நம்ம வைப்போம். ஏதாவது உல்ட்டா வந்துச்சுன்னா பார்த்து ப்ளே பண்ணிக்கோங்க. சரிங்களா? 842 406 942 342 345
245 021 921 சரிங்களா. இது வந்து இந்த சி போர்டு 5 இது இந்த மாதிரி வரும்போது கொஞ்சம் வரலாம் சரிங்களா. பார்த்து பண்ணிக்கோங்க. இதில் கிடைக்கிற நம்பருக்கு தான் இந்த நம்பர் சரிங்களா. ஒரு வேளை ஏதாவது உல்ட்டா பண்ணி ஏதாவது பண்ணால் இந்த மாதிரி நம்பர்கள் வரலாம். இன்னும் கூட நேற்றைக்கு கூட நம்ம இப்படி தான் 2 3 நம்பர் சொன்னோம். ஆனால் அதுலேயும் கூட உல்ட்டா பண்ணி தான் வந்தது நேற்றைக்கு சரிங்களா. 8 0ங்கிறது 3 0வும் 37ங்கிறது 7 3 73ங்கிறது 37ஆகவும் அப்படி திரும்பி வந்தது சரிங்களா. அந்த மாதிரி வரலாம் சரிங்களா. அதனால் நீங்களும் கொஞ்சம் பார்த்து சி போர்டு நம்பர் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு ஏதாவது ஐடியா கிடைக்கா பாருங்கள், பார்த்தா ப்ளே பண்ணுங்கள் சரிங்களா. போருடைய பொறுத்த வரைக்கும் 89 45 சரிங்களா. 23 45 49 21 92 45 சரிங்களா. 45 45ன்னு 2 3 இடத்துல கொடுத்துருக்குறோம். 45 நாளைக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ஸாக வர்ற மாதிரி இருக்குது. உங்கள் கணக்கில் வந்தால் பாருங்கள். ஏன்னா 45ங்கிறது பிசிக்கு வர மாதிரி தான் தெரியுது. 45 25 பார்க்கணும் சரிங்களா. அதையும் பார்க்குறோம். 45 25 ஏன்னா 45ன்னு இருக்கிறத பவர் பண்ணால் 9 4 சரிங்களா. அப்போ 9 2 5ன்னு வரணும் சரிங்களா. இதெல்லாம் இப்படிலாம் பார்க்கணும். அதுக்காக தான் இதை நம்ம நோட் பண்ணி சொல்கிறோம் உங்களுக்கு. பாருங்கள், பார்த்துட்டு ப்ளே பண்ணுங்கள். நாளைக்கு நல்ல ஒரு கெஸ்ஸிங்கில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.